இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஹோலி குக்கில் வந்து கேம்பேர் கொடுக்க போகிறோம். அப்போ கேம்பேருக்கு வந்து எப்பயுமே அண்ணனும் மாமாவும் தான் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்துட்டு அண்ணன் வந்து மூணாறுலேருந்து இன்னும் வரவே இல்லை. ஏன்னா ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு அண்ணன் நிற்கிறாங்க. அப்போ அதனால் நமக்கு வேலைக்கு நிற்கிற தம்பி வந்து புதுசு, அவனுக்குமே எதுவுமே தெரியாது. அதனால் இன்றைக்கி நானே என்ன செஞ்சுட்டேன், கேம்பேருக்கு நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 101 டீலக்ஸ் ரூம் 2 ரூம் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு காட்டேஜுக்கும் டீலக்ஸ் ரூமுக்கும் நடுவில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்கிறோம், கேம்பேர் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். நம்ம வந்து 2 இடத்துல கேம்பேர் கொடுப்போம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டேஜ், அதாவது டபுள் பெட்ரூம் காட்டேஜுக்கு பேக் சைடில் வந்து நம்ம என்ன செய்வோம், கேம்பேரு கொடுப்போம். மேக்ஸிமம் நாங்கள் அங்கே தான் கேம்பேரு கொடுப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ப்ளேஸ் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்கும், நல்லா உட்காரதுக்கு எல்லாத்துக்குமேவும். அப்புறமா வியூ பாயிண்ட்டுமே நல்லாயிருக்கும். இந்த வியூ பாயிண்ட் வந்து ஓப்பன் பிளேஸ் தான், பட் வியூ பாயிண்ட்டுங்கிறது கொஞ்சம் குறைவு தான். அதனால தான். ஆனால் இதில் ஏன் 2 பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு ஃபேமிலி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபேமிலிக்கு இந்த பக்கமும் பேச்சுலர்ஸ்க்கு அந்த பக்கமும் கொடுப்போம். அப்படின்னா தான் 2 பேருக்குமே என்ன செய்யும், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்காக தான். இப்போ இவங்க இந்த பக்கம் ரூம் எடுத்ததுனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஃப்ரெண்டுலேயும் அவங்களுக்கு கேம்பேரு நான் தான் இன்றைக்கி ரெடி பண்ணி என்ன செஞ்சுட்டேன், 8 பேர் தான். அதனால் நல்ல கிளியராகவே கொடுத்தாச்சு. அவங்களுக்கு வந்து அவங்க ஊர் வந்து பார்த்திங்கன்னா ராஜபாளையம், சிவகாசி தான் அவங்க ஊர். நம்ம ஊருமே ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. நம்ம வர்ற உறவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க எல்லாமே நாங்களுமே கேட்டுக்கிடுவோம். என்கிட்டையுமே பேசுகிறவங்க சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா தமிழ் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ் தானே, நம்ம தமிழ்காரங்க தமிழ் தானே பேசுவோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த ஊருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் பேசுகிறதுமே கொஞ்சம் திருநெல்வேலி பாஷையும் சேர்த்து பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. இழுத்து கூட பேசுவேன் போல். அதனால் எல்லாருமே என்ன செய்வாங்க, அக்கா நீங்கள் தமிழ் நல்லா பேசுகிறீங்க, ஆனால் திருநெல்வேலி பாஷையும் வருது, மெட்ராஸ் பாஷையும் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாத்தையும் பேசி நமக்கு எல்லா பாஷையும் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கலந்து பேசிக்கிறது. அதனால் இன்றைக்கி கேம்பேர்லாம் பக்காவாக என்ன செஞ்சாச்சு, ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து அவங்களுக்கு ஃபுட் ஆர்டருமே கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க தெரியுமா, தோசை, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி. அவங்க கூட வந்திருக்க ஒரு தம்பிக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது. அதனால் கேக்குமே நான் தான் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, கேம்பேர்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அந்த கேக்குமே தாங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்களுமே இன்றைக்கி நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து ஏதோ ஸ்டுடியோ வச்சுருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுமே கேமரா, இப்போ நான் வந்து ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருந்தேன். ப்ளூடூத் நம்ம எப்பயுமே கொடுப்போம், நம்ம கொடுத்துருந்தோம். இருந்தாலுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா லைட்டு எல்லாமே நல்லா பக்கா பிளானோடு வந்திருந்தாங்க. அப்போது அவங்க பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியேவும் நான் ஃபுட்டு ரெடி பண்ணி கேம்பேர்லேயே கொடுத்துருங்கக்கா சூடாகவே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி அதுக்கு டேப்லேயே எல்லாமே எடுத்துகிட்டு வந்து என்ன செஞ்சிட்டோம், தந்துட்டோம். அந்த இடத்துலையே தந்துட்டோம். நல்ல முறையில் அவங்களும் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே என்ன செஞ்சிட்டாங்க, ஷூட்டிங்கெல்லாம் எடுக்கிறதுக்கு தயாராக கேமரா எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி என்ன செஞ்சிட்டாங்க. நமக்கு முன்னாடி அவங்களேவும் எல்லாமே வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் சரி கூட்டத்தோட கூட்டமாக நம்மளும் ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிற்கலை அந்த இடத்துல. தம்பியை வச்சு என்ன செஞ்சுட்டேன், அதுக்கப்புறம் தம்பி நீ பார்த்து கொஞ்சம் கேமரா எல்லாம் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துக்க சொல்லி தம்பிகிட்ட ஃபோனை கொடுத்துட்டு நான் கிச்சனுக்கு போயிட்டேன். கிச்சனுக்கு போயிட்டு நான் தோசை ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா கேக்கெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நம்மளையுமே மறக்கலை, கேக்கெல்லாம் கட் பண்ணி எனக்குமே கிச்சனில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி இன்னுமே பார்த்திங்கன்னா நமக்கு சீசன் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ரூம் வந்துமே தினைக்குமே ஃபுல்லாகிரும். தினைக்குமே நமக்கு என்ன இருக்கும், கேம்பேர் இருக்கும். அப்போது நமக்கு வேலையுமே இன்னுமே நம்ம பிஸி தான். நம்ம தொடர்ந்து வீடியோவும் பார்த்திங்கன்னா போடவே முடிய மாட்டேங்கி. ஏன் போட முடியல அப்படின்னு சொன்னால், நமக்கு நல்ல ஒரு கண்டென்ட்டும் வேணும். கெஸ்ட்டுக்கிட்ட தான் நமக்கு வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கெஸ்ட்டுக்கிட்ட தான். அதனால் எனக்கு கெஸ்ட்டுக்கிட்ட பேசணும், அவங்கள வச்சு தான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கு சரியான கெஸ்ட்டுமே என்ன செய்யலை, ரூம் சரியாகவே போட முடியலை. அப்படியே ரூம் 1-2 ரூம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்களுமே பார்த்திங்கன்னா டிஎஸ் கெஸ்ட்டு, இந்த வாரமே டிஎஸ் கெஸ்ட்டு, கர்நாடகா கெஸ்ட்டு, மகாராஷ்டிரா கெஸ்ட்டு, இந்த மாதிரி கெஸ்ட்டு தான் போட்டிருக்கோம். அவங்க வந்து ஒரு நேரங்களில் ரிவ்யூ கொடுக்க மாட்டேங்காங்க, அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்க மாட்டேங்கி. அதனால் அப்புறம் நம்மளுமே அவங்களுக்கு பார்த்து பேசுகிறதுக்குள்ளது இல்லை. அதனால தான் நம்ம தொடர்ந்து வீடியோ போட முடியல. இனிமேல் நம்ம தொடர்ந்து வீடியோ போடுவோம். எங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ரூம் வேணும் அப்படின்னா வியூ பாயிண்டில், அதாவது அவுட்டரில் வியூ பாயிண்டில் ரூம் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் கீழே நம்பர் கொடுத்துட்டேன், கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், ரூம் புக் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கேம்பேர் அவைலபிள் இருக்குது. ஹோம்லி ஃபுட்டு கண்டிப்பாக
ஹோம்லி ஃபுட்டு நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், எங்களுக்கு இப்படி தான் செய்யணும், இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி ஸ்டைலில் நாங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சுருவோம், செஞ்சு கொடுத்துருவோம். நானே தான் செஞ்சு கொடுக்குறேன். அதனால் ஃபுட்டு வந்து தரமாக, சர்வீஸ்லேருந்து எல்லாமே என்ன செஞ்சுருவோம், தரமாக செஞ்சு கொடுத்துருவோம். நம்பி வாங்க. எங்கள் வீட்டுக்கு வர விருந்தாடி எப்படி நாங்கள் கவனிச்சிக்குவோமோ அது மாதிரி என்ன செய்வோம், எங்கள்கிட்ட வர்ற உறவுகளையும் ரூமில் நல்ல முறையில் நாங்கள் என்ன செஞ்சுருவோம், பார்த்துக்குவோம். அதனால் கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு, அதாவது வியூ பாயிண்டில் தான் வேணும், அவுட்டரில் தான் வேணும் அப்படின்னா மட்டும் இங்கே புக் பண்ணிக்கலாம். இல்லை டவுனில் வேணும், சிட்டிக்குள்ளே வேணும் அப்படின்னு சொன்னாலுமே எங்ககிட்ட என்ன செய்யலாம், நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டவுன்லேயுமே என்ன செஞ்சுருக்கோம், அப்படியே நம்மள்ட்ட ரூம் இல்லைனா கூட அண்ணன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கேட்குற பட்சத்துக்கு நாங்கள் வேறு எங்கேயாவது கூட கண்டிப்பாக ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். உங்களை மிஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் கால் பண்ணி உங்களை என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டோம். அது மாதிரி சைட் சீனுக்கு போகணும், ஹெய்டு வேணும், ஜீப்பு வேணும், வண்டி வசதி வேணும் அப்படின்னா கூட அது எல்லாமே நாங்கள் என்ன செஞ்சுருவோம், உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே டீலிங் தான். நேருக்கு நேராக அவங்கள்ட்டே வண்டிக்காரங்களவேவும் உங்கள்கிட்ட பேச வச்சு நீங்களே டீல் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நாங்கள் தான் டீல் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதா இல்லை. உங்களுக்கு நம்பர் கொடுத்துருவோம், நீங்களே கான்டாக்ட் பண்ணி. ஏன்னா ரேட்டெல்லாம் எங்களுக்குமே முன்ன பின்ன சொல்லுவாங்க, தெரியாது இல்லையா. நீங்கள் நேருக்கு நேராக பேசிக்கிடலாம். அந்தளவுக்கு நாங்கள் என்ன செஞ்சுருவோம், எல்லாமே உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம், டீல் பண்ணி பேசி விட்ருவோம். இதில் எங்களுக்கு வர்றவங்களும் நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு கருத்து மட்டும்தான். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாமே இன்றைக்கி எல்லாம் கேம்பெல்லாம் முடித்து அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டேன். எல்லாமே முடிச்சுட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டு, பிளாங்கெட்டு எல்லாமே அண்ணே வந்ததுமே என்ன செஞ்சுட்டேன், அதையுமே எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதையுமே நாங்கள் என்ன செஞ்சுட்டோம், அப்போவுமே அவங்க ரூமுக்கு வந்ததுமே எடுத்து கொடுத்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.